உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் உரிய விளக்கம் கேட்கப்படும் என்று திருமாவளவன் தெரிவித்தார். மத பெரும்பான்மை தமிழகத்தில் கிடையாது. பிஜேபிக்கு 2% மேல இங்க கிடையாது. 2011 தரவுகளின் அடிப்படையில் 1,40,00,000 தலித்துகள் இருக்கிறார்கள். ஆனால் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று கூறினால் அது தவறு என்று தவறு என்று யாரு சொல்றாருன்னா, எல்லோரும் சொல்ற மாதிரி சனாதானம் எங்கிருந்து வருதுன்னா, பிஜேபி சொன்னா மட்டும் சனாதானம் கிடையாது. ஒரு சாதாரண மனிதன் ஒரு முதலமைச்சரா வரணும், ஒரு தலித் ஒரு முதலமைச்சரா வரணும்னு சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒலித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல். 25% தான் இருக்கு உங்களுக்கு. 25% வச்சுக்கிட்டு எப்படி நீங்க ஒரு பெரிய கட்சி சொல்ல முடியும்? தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும். தமிழகத்தில் கட்டாயமாக உயர்நிலைக்குழுவில் ஏற்கனவே நாங்கள் விவாதித்தபடி அவருக்கு விளக்கம் கேட்டு நாங்கள் நோட்டீஸ் அனுப்புவோம். அவர் கட்சியில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார். ஒரு முன்னணி பொறுப்பு, அது துணை பொதுச் செயலாளர் என்பது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் இதுவரையில் யார் மீதும் எடுத்ததில்லை. ஆகவே கட்சியின் முன்னணி தோழர்களோடு கலந்து பேசி கட்சியின் கட்டுப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையில் ஆதவ் அவர்கள் பேசி வருகிறார் என்கிற ஒரு நிலையில் உயர்நிலைக்குழுவிலே ஏற்கனவே நாங்கள் விவாதித்தபடி அறிக்கை அனுப்புவோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.